ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புது கேம் பிளே வீடியோ. என்னன்னா போக்கிமான் லீஃப் கிரீன். ஓகே, போக்கிமான் லீஃப் கிரீன் லோட் ஆயிடுச்சு. ஓகே, கொஞ்சம் சவுண்ட் கம்மி வச்சுக்கலாம். ஓகே, அப்போ தான் உங்கள் வாய்ஸ் ஆடிபிள் இருக்கும். ஓகே, கேம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நிறைய பார்த்துப்போம். சரி, இங்கிலீஷ் வெர்ஷன். Hello there, glad to meet you. Welcome to the world of Pokemon. My name is O. People affectionated refer to the as Pokemon Professor. Inhabited by Pokemon. அதாவது என்னென்னா போக்கிமான் நம்ம உலகத்தில் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. நாமளும் போக்கிமானும் மனுஷங்களும் ஒன்றா வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, நம்மளை பற்றி கேட்குறாங்க. நம்ம பாய். சரி, நம்ம கேமை கேட்டர்னே வைக்கலாம். என்ன நம்ம சேனல் பேர் கேட்டு பாய். கேட்டர் பாய்க்கு ஸ்பெல்லிங் இல்லை. ஓகே, பரவாயில்ல. ஸோ யுவர் நேம் இஸ் கேட்டர். எஸ், மை கிராண்ட்சன். நம்ம 2 பேர் ரைவலாக இருப்போம்னு சொல்லுவார். அவர் பேர் என்னன்னு கேட்பாங்க. ஆமாம், என்ன பேர் வைக்கலாம்? சோடானு பேர் வைக்கலாம். ஏன் தெரியல. சோடா. ஓகே, சோடானு பேர் வச்சு. எஸ், இந்த தாத்தாவுக்கு அவர் பேரனோட பேரே மறந்து போயிடுது. யாரே அந்த தாத்தா. ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த பிசிக்கு போனீங்கன்னா ஐட்டம் ஸ்டோரேஜ் போய் விட்ரா ஐட்டம் கொடுத்தீங்கன்னா போர்ஷன் இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்டர் பிக் பண்ண வேண்டியது. நம்ம வந்துட்டு சொல்ல போகலாம். நம்மளுக்காக ப்ரொஃபஸரை காத்துட்டுக்கான்னு சொல்லுவாங்க. எங்கடா ப்ரொஃபஸர்? கேரி. அந்த பேர் என்ன சொல்லலை. ப்ரொஃபஸர் ஓகேங்கிறான். எங்கே போட போயிருக்காரு? நம்ம எங்கேயா போய் தேட வேண்டாம். டோன்ட் கோ சரின்னு சொல்லிட்டார். இட்ஸ் சேஃப் வைல்ட் போக்கிமான் லிவ் இன் டார்க்னஸ். அதுக்கு என்னடா வரப்போகுது, நம்ம போய் பிடிக்கவா போகுது. சரி, அவர் சொல்கிறத கேட்கறது தான். இப்போ நமக்கு என்ன ஸ்டார்டர் போக்கிமான் கொடுக்க போகிறாரு. ஆக்சுவலி இது எவ்வளோ வீடியோ போக முடியும்னு தெரியல. ஒரு எபிசோட் 10 minutes வைக்கலாம், அவ்வளோதான். நான் புல்பஸாக தான் இருப்பேன், ஏன்னா அது ஈஸி. ஃபஸ்ட்டு 2 ஜிம்முக்கும் அது சூப்பர் ஃபிட் போடும். எனக்கு புல்பஸாக இருக்கா. என்ன டைம் கொடுக்கலாம்? முட்டை கோஷன்னு வைக்கலாமா? நான் கேரக்டர் கரெக்டாக இருக்குன்னு தெரியல. ஸ்மாலரில் போய் முட்டை கோஸ் கேவு. எஸ், ஏன்னா அது முட்டைக்கோஸ்னா பின்னாடியே முட்டைக்கோஸ் தான் வச்சுருக்கோம். அவன் சார்மெண்ட்ரை எடுத்துருக்கான், அது ஃபயர் டைப்பு. சரி, நம்ம வெயிட் கேட்டால் செக் அவுட் நியூ போக்கிமான். நம்ம 2 பேர் பேட்டில் பண்ண போகிறப்ப சரி போகணும்னு தெரியுது. அவ்வளோதான் கைஸ், நம்ம இவன் தோக்கடிச்சிச்சு. நான் எப்போ பார்த்தாலும் ஸ்மெல் லேட்டர்னு சொல்லிட்டு போயிடுவேன். நம்ம என்ன மோந்தா பார்க்க போகிறோம். என்ன அது எங்களுக்கே தெரியும். ஸ்டார்ட் கொடுத்தோம், மெனு ஓப்பன் பண்ணுவோம். இந்த ஒரு எலியை பயந்துட்டு நம்ம போகல இந்த வைல்டு ஏரியாவுக்கு. இப்படி தான் இங்கே ரட்டாட்டாவும் ஒரு பிஜி வந்து இருக்கும், வேறு எதுவும் இருக்காது அதிகமாக. அடுத்த டவுனுக்கு நாம் போயிடும். அடுத்த டவுன் வந்து என்ன டவுனு? அடுத்த டவுன் என்ன டவுன்னு தெரியலங்க. ஃபஸ்ட் நம்ம போய் போக்கி பாய்ஸ் வாங்கலாம். வெரிடியன் சிட்டி வந்துட்டாங்க. ஏறு வேறு மறந்து பேசு. சரி, யூ கேம் ஃப்ரம் பார்க்கணும். யாரா டே? எனக்கு ப்ரொஃபஸர். காய்ஸ், இவன் வந்து நமக்கு ப்ரொஃபஸருக்கு போய் பார்சல் கொடுக்க சொன்னான். அவனே ஒரு சொந்த டைம்.
ஏன்டா போய் பேரத்தும் பக்கத்தில் தான்டா இருக்குது, போய் விட்டுறா. ஒரு இந்த ஸ்லைட் மேலே ஸ்லெட்ஜு கேப்பாக இருக்குது, அதனால குச்சி குச்சி போனால் ஈஸி போயிடலாம். திரும்ப பொறுத்து போகணும். எந்த தாத்தா பார்சல் கஸ்டம் போக்கிபாலா? உனக்கு எதுக்கு கஸ்டம் போக்கிபாலு? நீ தான் வயசாகி இருக்கு. அப்போ தான் போக்கிடெக்ஸ் தர்றாரு. போக்கிடெக்ஸில் இருக்கிற எல்லா போக்கிமோனையும் நமக்கு பிடிச்சி காட்டணுமோ இருக்குப்பா. இப்போ உலகத்திலேயே இம்பாசிபிளான டாஸ்க்கெல்லாம் கொடுக்குறாங்க. மேபி நம்மளால முடியலாம், ஏன்னா இதுதான் ஈஸியான கேமு. 151 பிடிச்சா போதும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம போகலாம். அடுத்து திரும்ப வெரிடியன் சிட்டி. இப்போ நம்ம பிஜி என்னடா இப்போ எதுவும் போக்கியான் வேணாம். இவன் நமக்கு போர்ஷன் தருவான் சாம்பிளாக. நம்மளாம் வாங்கிட்டாலும் போர்ஷனில் அதிகமாக ஓசியில் கொடுத்தா போவாங்க வேண்டாம். ஆல்ரெடி 7 minutes ஆயிடுச்சு. எங்கடா போக முடியுது? ஆக்சுவலி மொபைலில் தான் விளாண்டுக்கிறேன். இந்த ஒரு டிப், இந்த இதுக்குள்ளே போனீங்கன்னா அப்படியே ஒரு இது இருக்கும், ஒரு ஏரியா. இங்கே ஒரு போக்கிபாலுக்கும் அங்கே ஒரு போர்ஷன் இருக்கும். இந்த மாதிரி போர்ஷன் பண்ணிங்கன்னா பேட்டில் அதிகமாக பண்ணிக்கலாம். வேணால் நம்ம நஸ்லாக் போடலாம். நஸ்லாக்னா என்னன்னு தெரியலனா நான் நஸ்லாக் போடும்போது சொல்கிறேன். ஓகே, இந்த ஒரு லைக் டார்கெட் கொடுத்தீங்கன்னா அடுத்த எபிசோட் போடலாம். ஒரு 15 லைக், மேபி 15 லைக். நான் இப்போ ஹெல்ப் பண்ணுறேன், எதுக்காக ஹெல்ப் பண்ணுறேன்? சரி, ஓகே. இப்போ வந்து எப்படி போக்கிமான் பிடிக்கணும்னு சொல்லி தருவார். இந்த வாட் கொஞ்சம் முக்கியதாக இருக்கும், இந்த கட் பண்ணிடுறேன். சரி தாத்தா, எனக்கு தெரியுது தாத்தா. சரி, அவர் நமக்குலாம் போக்கிமான் பிடிக்கிறது எப்படி சொல்லி தருவார். ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் பண்ணோம், அப்புறம் அதை போக்கிபால் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவார். சரி, இப்போ நம்ம வெரிடியன் ஃபாரஸ்ட் வந்தாச்சு. இங்கே முடிஞ்ச அளவுக்கு பேட்டில் அவாய்ட் பண்ண வேண்டியது தான். ஏன்னா ஏன் புல்டோசாருக்கு வந்து வீக். ஒரே நிமிஷம், நம்ம புது போக்கிமான் ஃபஸ்ட்டு நம்ம வெரிடியன் சிட்டி இந்த எபிசோடில் போக வேண்டாம், ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வந்து நான் வந்து கொஞ்சம் லெவலப் பண்ணுவேன் நடுவில் இந்த வீடியோக்குள்ளே வர. அதனால் ஏன்டா முன்னாடி லெவல்த்து 6 அடுத்த லெவலில் ஏன்டா 10 லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னு கேட்கலாம் கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து கிரைண்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துக்கு போனோம்னா அங்கே ஒரு ஸ்பியரை இருக்கும். என் டீமுக்கு அது சூப்பராக இருக்கும். வருதுன்னு பார்க்கலாம். இது மேங்கி. நம்ம டீம் ஆல்ரெடி ரேசிங் பண்ணியாச்சு. ஸ்பீரோ முக்கியமான பார்க்கும்போது பார்க்க ஒன்றும் தெரியாது. ஸ்பீரோ ஓகே, டேக்கிள் பண்ணலாம். இன்னும் டேக்கிள். ஓ மை காட், வருங்க கிராஸ் டீப் போக்குமா ஃப்ளைங் டீப் போக்குமா சூப்பர் டேமேஜ் பண்ணிடுச்சு. ஓகே, நம்ம ரிஸ்க் எடுத்து இந்த போக்கிபால் போட போகிறோம். ஓகே, பிடிச்சாச்சு கைஸ். ஓகே, இதுக்கு என்ன நேம் பண்ணலாம்? இது பார்க்க ஒரு பறவை. வேலைவான் வைக்கலாம்டா, என்னன்னு தெரியல. அதுதான் ஃபஸ்ட் வந்தது.
வேலா வேலவா. ஓகே நம்ம போய் ஹீல் பண்ணிக்கலாம். ஏன் வேலவா பிடிச்சோம்னா அந்த விரிடன் சிட்டி ஃபுல்லாக பக்டை பொக்கியமான இருக்கும். விரிடன் ஃபாரஸ்ட்க்கு ஆக்சுவலி விரிடன் ஃபாரஸ்ட்னு அது தெரியும். ஓகே அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பக்டை பொக்கியமான இருக்கும். இந்த ஃப்ளையிங் வந்து சூப்பராக டேமேஜ் பண்ணும் பக் டைப் பொக்கியமான. ஓகே ஆக்சுவலி இது 18 டைப்ஸ் இருக்குது கைஸ். ஆக்சுவலி 19 புதுசாக ஒரு டைப் ஆட் பண்ணியிருக்காங்க ஜென்9ல். ஏண்டா ஜென்9ல் எடுத்துட்டு ஏன்டா இதெல்லாம் விளையாடுறேன்னு கேட்டான். அவன் இப்போதைக்கு இது பண்ணலாம், அதுக்கப்புறம் வேணால் ஸ்டூடெண்ட்ஸ் ஜிபிஏ பண்ணி பார்க்கலாம். ஓகே அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிக்க போகிறோம். ஓகே மறக்காமல் 15 லைக் போட்டிங்கன்னா அடுத்த எபிசோட் சீக்கிரமாக வந்துடும். ஓகே டாட்டா, see you, goodbye.